இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மில்க் டோஸ்ட் ரெசிபி பார்த்துடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக வந்து பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க, அதில் வந்துட்டு நெய்யை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ப்ரௌன் சுகர் வந்து ஆட் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகரும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 பீஸ் ஆஃப் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இதில் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு சேம் ப்ராசஸை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெட்டை வந்து திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டான மில்க் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ மில்க் ஆட் பண்ணி இந்த டோஸ்ட்டை வந்து அதில் வந்து நம்ம சோக் பண்ணி குக் பண்ணும்போது இதோட டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்பவே வந்து பிடிக்குங்க. இது வந்து டிஃப்ரெண்ட் க்ரியேட்டிவிட்டியில் உங்களுக்கு எப்படியெல்லாம் உங்களுக்கு பண்ணணுமோ ஒயிட் சுகர் வச்சு நீங்கள் பண்ணலாம். பிட்வீனில் வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் வச்சு கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ப்ளெயினான மில்க் டோஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வித் பனானாஸோட. இதுக்கு மேலே மேப்பிள் சிரப் இருந்தால் அது ஊற்றிட்டு நீங்கள் அப்படியும் வந்து சாப்பிட்லாம். இல்லை சாக்லேட் சிரப் கூட ஊற்றி சாப்பிட்லாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ மின்ட்டு கிட்டே கேட்டுடலாம். மில்க் டோஸ்ட். ஸோ இந்த மில்க் டோஸ்ட் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன். See you, ta-ta, bye bye.